வணக்கம். என்னோடய பேர் சாந்தாமணி, உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக். நான் இப்போ படிச்சிட்ருக்கிறது அட்சய லக்கண பத்ததி ALP ஜோதிடம். இது யார் மூலமாக நான் அறிமுகமானேன்னா, ஒரு சமயம் டாக்டர் மு. கலைவாணன், ஔஷதம் சித்த மருத்துவ டாக்டர், அவங்களோட ஒரு உரையாடல் இருந்துச்சு எங்களுக்கு. அப்போ நான் ஒரு நல்ல ஜோதிடராக பார்க்கணும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னது, அம்மா நீங்கள் அப்படி உங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜோதிடம் படிங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க சார் சொல்கிறீங்க, நான் இந்த வயசில் போய் ஜோதிடமெல்லாம் படிக்கிறது, பாரம்பரியமாக படிக்கிறவங்களாம் நிறையா இருக்காங்க, அவங்களோட போய் நம்ம எப்படி படிக்க முடியும் அப்படின்னு. அப்படி இல்லைம்மா, பாரம்பரியத்தில் படிக்கிறவங்களே இந்த ALP கற்றுக்கிட்டு அதுவே சிறந்த பலன் கொடுக்குது, அதாவது துல்லியமாக நுணுக்கமாக தகவல்கள் மக்களுக்கு சொல்ல முடியுது, பலன்கள் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 15 நாள், ஒரு மாதம் இதுக்கு அதிகாலை டைம் மட்டும் கொடுத்தா போதும், ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு எப்போ கிடச்சிதுன்னா, ஒரு வார காலகட்டத்துக்குள்ளே தான் கிடச்சிது. இந்த ALP அட்சய லக்கண பற்றிய உருவாக்கியவர் திரு டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயா. அவரை பற்றி எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி யாருன்னு கூட தெரியாது. நான் ALPயை தேடி போனேன், அப்படித்தான் சொல்ல முடியும். எனக்கு அந்த வாய்ப்பு இறைவன் எனக்கு அமைச்சு கொடுத்தாங்க. அதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். நல்ல சிறப்பான தகவல்களாக அவர் ஆராய்ந்து அனுபவித்து அனுபவம் மூலமாக கற்றுக் கொடுக்குறாரு. இதில் என்னென்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னென்னலாம் கற்றுக்கணும், என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது, அதாவது பிறப்பு முதல் இறுதி வரைக்கும், மரணம் வரைக்கும் இது ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இதில் கிரக நிலைகள், எந்தெந்த ஆதிபத்தியங்கள், அவங்களுடைய பலன்கள் எப்படி வேலை செய்கிறாங்க, எந்தெந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா மாறுது. அதாவது ராசி, லக்னம், நட்சத்திரம், இது எல்லாமே மாறும்போது என்னென்ன நட்பலன்கள் கொடுக்குறாங்க, கெடுபலன்கள் கொடுக்குறாங்க. அப்போ அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற பரிகாரமாக, வழிபாட்டையே பரிகாரமாக சொல்கிறது, இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. இது எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா, அந்த ஆப்பில் பொதுவுடை மூர்த்தி ஐயா ஆப் பொதுமக்களுக்கு தேவையான முக்கியமான கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரங்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள், அந்த மாதிரி எல்லாம் பொதுவான கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்களும் அதாவது கருத்து பரிமாற்றமும் உரையாடல்களும் கொடுத்துருக்காங்க. அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து மறுபடியும் படிக்கும்போது இன்னுமே நிறைய கற்றுக்க முடியுது. இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு வார காலகட்டத்துக்குள்ளே தான் தெரிஞ்சதுனால எனக்கு அந்த 15 நாள் 20 நாளுக்குள்ளேயே நிறைய பலன்களை நான் கற்றுக்கிட்டேன். வாழ்க்கையில் பொதுவாக பிறந்து ஒரு குழந்தை படிக்கிறாங்க, படித்து முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலையை தேடி, வேலை வாய்ப்பு, தொழில், அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை முறை, இதெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் வேலை செய்யுது, இந்த கிரக நிலைகள் இந்த எல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம அதன் மூலியமாக நகரும்போது நம்மளோட வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்க்கை பயணத்தை அனுபவிக்க முடியுது. அது யார் கற்றுக்கணும் இது அப்படின்னா, முதல்ல எனக்கு தெரிஞ்சு கல்லூரி மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க படித்து முடிக்கிற அந்த தருவாயில் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியுது. அப்போ இந்தந்த காலகட்டத்தில் என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், இல்லை எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அது போக
திருமணம், அப்புறம் திருமணம் முடிஞ்சு வெளியூர் வெளிநாடு போகிறதா, இல்லை சொந்த ஊரில் இருக்கிறதா, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் குழந்தைங்க, அவங்களோட படிப்பு, அதாவது நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், இதை மூலியமே வந்து நகர்த்தி பார்க்கவும் முடியுது இதன் மூலமாக. இதில் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் ஒவ்வொரு வகுப்புலேயும், அதாவது ராசி கட்டங்கள், நட்சத்திரங்கள், லக்னங்கள் எப்படி எப்படி நகருது அப்படிங்கிறத துல்லியமாக அவங்க நல்ல ஒரு அன்பா, அரவணைப்பா, நல்ல ஒரு, அதாவது மக்களுக்கு வந்து எப்படி எளிமையான முறையில் சொல்லி கொடுத்தா அவங்க கற்றுக்குவாங்க அப்படிங்கிறத வடிவமைச்சு கற்றுக் கொடுக்கறது அந்த 2 மணி நேரத்தில். அது போக இடையில வந்து கேள்விகள் வந்துச்சுன்னா அதுக்கு தனியாக கோச்சஸ் எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்து அவங்க மூலயமா வந்து ட்ரெயின் பண்ணுறது, இது எல்லாமே அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து அதாவது சின்ன வயசில் இருக்கிறவங்கலேருந்து வயசானவங்களும் கூட கற்றுக்கலாம். வயது வித்தியாசம் இல்லாமல் கற்றுக்க முடியுது, எளிமையாக கற்றுக்க முடியுது. இதுக்கு வந்து பெரிய படிப்பெல்லாம் தேவையில்லை, பெரிய கணக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். நம்ம கவனம் முக்கியம். கவனமாக அந்த நம்ம டைமை கொடுத்தா போதும். அவங்களே கற்றுக்க வச்சுறாங்க. நிறையா எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பயிற்சிகள் கொடுத்து பேச வச்சு எழுத வச்சு அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. அது எல்லாமே சிறப்பாக இருக்குது. இது வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் ஐயாவோட ஆசை. அதாவது தான் கற்ற கல்வி பெருக இவ்வையகம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கேற்ப நிறைய விஷயங்கள் குறுகிய காலத்தில் கொடுக்குறாங்க. அது வந்து இது வரவேற்கத்தக்கது. இந்த காலகட்டத்தில் வரவேற்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து வாழ்க்கை முறையில் நிறைய விஷயங்களை வந்து தவறுதலாக பயன்படுத்தும் போது அந்த நேரத்தை அவங்களுக்கு லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்கள், நிறைய நிகழ்வுகள் நடக்கிறத இந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தால் இப்படி இருக்கலாம், இப்போ இந்த இடத்துக்கு இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிடம் வந்து ஒரு முக்கியமான பங்காக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இதில் ஐயா அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாருமே கற்றுக்கணும். குடும்பத்தில் வந்து ஒருத்தர் கற்றுக்கிட்டா அந்த குடும்பமே வந்து சிறப்பாக வழிநடக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். இந்த கல்வி எல்லா மக்களும் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் வந்து சிறப்பான வாழ்க்கை வாழ இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இதை எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத எல்லாம் வல்ல இறைவன் துணை இருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.